தொடர்ந்து முக்கிய செய்திகள் சிலவற்றை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சேருவதற்கு இந்த ஆண்டு முதல் புதிதாக நுழைவுத் தேர்வு அறிமுகம் செய்யப்படுகிறது. எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்பிஏ படிப்புகளுக்கான டான்செட் நுழைவுத் தேர்வு மூலமாக மாணவர் சேர்க்கை நடைபெற்று வந்தது. இதை இரண்டாக பிரித்து கணினித்துறையின் முதுநிலை படிப்பான எம்சிஏ மற்றும் தொழில்துறைக்கான முதுநிலை படிப்பான எம்பிஏவில் சேருவதற்கு மட்டும் டான்செட் தேர்வு கருத்தில் கொள்ளப்படும் எனவும், முதுநிலை பொறியியல் படிப்புகளுக்கான எம்இ மற்றும் எம்டெக் படிப்புகளில் சேருவதற்கு சீட்டா என்ற புதிய தேர்வு அறிமுகப்படுத்தப்படுவதாகவும் அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்திருக்கிறது. இந்த ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி டான்செட் தேர்வும், மார்ச் 26இல் சீட்டா தேர்வும் நடத்தப்படும் எனவும், இதற்காக பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்திருக்கிறது. தனது பெயர், புகைப்படம், குரலை அனுமதியின்றி பயன்படுத்தக்கூடாது என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார். தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்தின் புகைப்படங்கள் சிறிய கடைகளின் பெயர் பலகைகளில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் ரஜினிகாந்தின் பேச்சுக்கள் மற்றும் படங்கள், அவர் பேசிய வசனங்களை சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிடும் பலரும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் சார்பில் வழக்கறிஞர் இளம்பாரதி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ரஜினிகாந்தின் பெயர், புகைப்படம் மற்றும் அவரது குரலை அனுமதியின்றி பயன்படுத்தக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளார். ரஜினிகாந்தின் ஒப்புதல் இல்லாமல் பயன்படுத்துவோர் மீது உரிமையியல் மற்றும் குற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நடிகர் ரஜினிகாந்தின் வழக்கறிஞர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தோடர் என ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் பொல்சி என்ற கோயில் திருவிழா நேற்று கொண்டாடப்பட்டது. உதகை அருகே தாரநாடு மந்தையைச் சேர்ந்த தோடர் இன மக்களின் பாரம்பரிய கோயில் சோலார் அருகே ஒல்கோடு மந்தில் உள்ளது. இந்த கோயிலின் கூரை ஆவுல் என்ற புல் மற்றும் பெரம்பு ஆகிய பொருட்களை கொண்டு 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாற்றப்படுகிறது. இதற்காக 30 நாட்கள் விரதம் இருக்கும் தோடர் என ஆண்கள் அப்பர் பவானிக்கு சென்று ஆவுல் வகை புல்லையும், மசினக்குடி சென்று பெரம்பு மற்றும் மூங்கிலையும் எடுத்து வந்து கூரையை மாற்றுவர். இந்த ஆண்டு பணிகள் நிறைவுற்ற நிலையில் நேற்று கோவிலின் திருவிழா உற்சாகமாக நடந்தது. இதில் பாரம்பரிய உடையணிந்த தோடர் என ஆண்கள் தங்கள் கோவில் முன்பு மண்டியிட்டு வட்டமாக நின்று பாடல் பாடி நடனமாடினர். இங்கே ஒரு கும்பாபிஷேகம் மாதிரி செய்து அனைவருக்கும் பால் சாதம், பாலில் சாப்பாடு ஆக்கி நெய் அதில் மிக்சிங் பண்ணி எல்லாத்துக்கும் வழங்குவோம். இது எங்கள் தோடருடைய கலாச்சாரம். பழமை மாறாமல் இன்றளவும் நடந்து வரும் இந்த பொல்சி திருவிழா காண்போரை வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரியில் சுற்றுச்சூழல் மாநாட்டை முன்னிட்டு நடைபெற்ற ஒத்திகையில் நிகழ்ந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. G20 மாநாட்டை நடத்தும் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றுள்ளதை அடுத்து நாடு முழுவதும் 200 நிகழ்வுகளை நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை 2 நாட்களில் சுற்றுச்சூழல் மாநாடு நடைபெறவுள்ளது. இதற்காக மாநாடு அரங்கம், விமான நிலையம் உட்பட 5 இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிகழ்ச்சி அரங்கில் தீ விபத்து தடுப்பு ஒத்திகை உள்ளிட்ட பாதுகாப்பு ஒத்திகைகள் நடைபெற்றன. அப்போது தீயணைப்பு வாகனம் மோதியதால் பணியில் இருந்த வட்டாட்சியர் மகாதேவன் கீழே விழுந்தார். வட்டாட்சியர் மீது வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டதாக எண்ணி அங்கிருந்தவர்கள் பதற்றமடைந்தனர். ஆனால் பாதுகாப்பு ஒத்திகையின் ஒரு பகுதிதான் இது என்று தீயணைப்பு துறையினர் கூறியதும் அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். மாமல்லபுரத்தில் உள்ள புராதன சின்னங்களை பார்வையிடுவதற்கு பிப்ரவரி 1ஆம் தேதி சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்படுவதாக இந்திய தொல்லியல் துறை அறிவித்திருக்கிறது. பிப்ரவரி 1ஆம் தேதி மாமல்லபுரத்தில் சர்வதேச G20 மாநாடு நடைபெற உள்ளது. மாநாட்டிற்கு அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா, பிரேசில், அர்ஜென்டினா உள்ளிட்ட 20 நாடுகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் வருகை தர உள்ளனர். இதற்காக மாமல்லபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கையாக மாமல்லபுரத்தில் உள்ள புராதன சின்னங்களை பார்வையிடுவதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்படுவதாக இந்திய தொல்லியல் துறை அறிவித்திருக்கிறது. பிப்ரவரி 1ஆம் தேதி மாமல்லபுரத்தை உலக நாடு பிரதிநிதிகள் சுற்றி பார்க்க உள்ளது குறிப்பிடத்தக்கது.